ஒரு ஆணவ கொலை என்பது வெறும் ஒரு காதல் சார்ந்து அதன் மீது நடத்தப்படுகின்ற வன்முறை இல்லை. சாதி ஒழிப்பு சிந்தனையின் மீதும் அதனுடைய வேலை திட்டத்தின் மீதும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வன்முறையாக தான் அதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா அது ஒரு ஆண் பெண் காதல் அப்படின்னு நம்ம கவனிச்சுட்டு அதை கடந்து போக முடியல அவங்களால. நம்ம கடந்து போயிடுறோம். அதாவது வந்து காதலை ஒரு ஜனநாயகமாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு வந்து காதல் வந்து ரொம்ப இன்றியமையாத ஒரு மனித குலத்தினுடைய அடிப்படை உறவாக நம்ம கவனிக்கிறோம், ஒரு பெண்ணுடைய உரிமையாக கவனிக்கிறோம். ஆனால் காதல் என்பது ஒரு ஜாதி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அகமண முனைக்குள்ள இருக்கிற ஒரு நிபந்தனையாக அவங்க பார்க்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கோபம் அதிகமாக வருது. அவங்க கொல்லுற அளவுக்கு பொண்ணாக இருந்தாலும் பொண்ணு, இல்லையா இருந்தாலும் பொண்ணுன்ற இடத்துக்கு கீழே இறங்கி வந்துடுறாங்க. அது வந்து ஜாதிக்கு அவங்க செய்கிற மிகப்பெரிய தர்மமாகவும் கடமையாகவும் நினைக்கிறேன். அப்போ சாதிய சிந்தனையாளர்கள் அப்போ அந்த பேரண்ட்ஸ்லாம் சாதிய சிந்தனையாளர்கள்னா அப்படி இல்லை. அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. அந்த குழந்தை மேலே அவங்களுக்கு விருப்பம் இருக்குது, காதல் இருக்குது, அந்த குழந்தைய எதிர்காலத்தை பற்றி மிகப்பெரிய கவலை இருக்குது. அந்த குழந்தை மேலே அவங்களுக்கு எவ்வளோ பாசம் இருக்குதோ அந்த பாசத்தை தான் ஜாதி தனக்கான ஒரு கொலை திட்டத்துக்கான ஒரு வேலையாக மாற்றுறதுக்கான ஒரு சூதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த சூதுக்குள் பலியாகிற பெற்றோர்களுடைய விளைவு தான் காதல் திருமணம், காதல் இது மாதிரியான ஆணவ கொலைகள் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக ஒரு புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் அது அடுத்த நகர்வாக வந்து குடியரசுத்தோடு பேசுறது தான் ரொம்ப அருமை. ஏன்னா இது எல்லாமே இந்து மதம் இருக்கிற வரை நடக்கும். உன் எதிரியை நீ வச்சுக்கின்னு உன் பிரச்சனையை நீ பேசிட்டு இருக்கிறது வந்து எந்த விதத்தில் பலன் இல்லை. ஒன்று எதிரி பொண்ணுடு, இல்லை எதிரியை வந்து அவனுடைய அரசியல் பலத்தை தலைமை தாங்குற சூழலை நீ காலி பண்ணு. அது ரெண்டுமே பண்ணாமல் நாம் வந்து அவனை வந்து வச்சுக்கினே நம்ம வந்து ஒரு பக்கம் பேசின்னு இருக்கிறது இல்லையா? அப்போ ஆணவ கொலை என்பது சாதி ஒழிப்பு போராட்டத்திற்கான ஒரு முதல் வேலை திட்டமாக அதை நம்ம கையில் எடுக்கணும். அப்படின்னும் போது இந்த புத்தகம் என்னவனாவும் இருக்கலாம், ஆனால் இப்படி ஒரு புத்தகம் எழுதப்பட வேண்டிய தேவை, இது ஒரு ஆவணப்படுத்த வேண்டிய தேவையை வந்து ஒரு முன்னுணர்ந்த ரமணி தொடர்பு நம்மளுடைய நன்றி நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் பாதிக்கப்பட்ட எல்லா குழந்தைகளுக்காகவும் நாம் வந்து நம்மளுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்வதை தவிர வேற நம்மளுக்கு வேற எதுவும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. யாருமே தடுக்கலை அப்படின்ற துயரமான வார்த்தையை ஒரு பதிவாக ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறவங்க வாழ்த்துலாம் சொல்ல முடியாது, நன்றி சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு எழுத்தாளர் அடிப்படையில் நான் வந்து ஏன் எழுதுகிறோம், எதுக்கு எழுதுகிறோம், எப்படி எழுதுறேன்றது சூழலை பொறுத்து. ஆனால் ஏன் எழுதுகிறோம், எதுக்காக எழுதுகிறோம், யாருக்காக எழுதுகிறோம், அந்த நோக்கத்தோடு நிச்சயமாக தோழர் அதை எழுதியிருப்பாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இது நமக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பதட்டத்தை உண்டாக்கிது. ஒரு முறை இந்த NH10 ஒரு படம் அதை போட்டுட்டு என்னை பேச சொல்கிறாங்க. முதல்ல கூப்பிட்டாங்க. நான் 10 நிமிஷம் அழுதுகிட்டே இருந்தேன் மேடையில். அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, இந்த அழுகையே போதுமானதுன்னு இறங்கி போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறமா அழுதுகிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் கோகுலை வெட்டி கொண்டு இருந்தாங்க. அப்போ இப்போ கூட ஒரு படுகொலையை நம்ம சந்திச்சு தான் வரும். பாரபட்சமற்ற முறையில் நேர்த்தியான சட்டம் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் அதை பாரபட்ச முறையில் தீர்க்கிற அதிகாரம் இருக்குதா? அதிகாரிகள் எல்லாமே பாரபட்சத்தோடு இருக்கிறோம். பெரும்பாலும் அதிகாரி தான் தப்பு செய்கிறாங்க. அப்போது இந்த சாதியும் இந்த மனசாட்சி போலியோ நோயால் இப்போ இந்த கொரோனா பாதிப்புன்றதுலாம் கூட ஒன்றுமே கிடையாது இந்த சாதிக்கு முன்னாடி. அதை விட கேடான ஒரு போலியோ தொற்று எல்லார் மனசுலையும் இருக்குது. அந்த மனசாட்சியற்ற மனசாட்சிகளை ஒழுக்கிறதுக்கு யாருமே தடுக்கலைன்ற குரலை திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த விதத்தில் ரொம்ப நன்றி சொல்கிறேன். திரும்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரியான சூழலில் மக்கள் அந்த மறுபடியும் பேசுறது மகிழ்ச்சி தெரிவிக்க முடியாது. அது துயரத்தை தான் நம்ம மகிழ்ச்சின்னு சொல்லிக்கிறார். என்ன வாழ்த்து போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் யாருமே தடுக்கலை சாதி ஆணவ கொலை கள ஆய்வறிக்கைகள் நூல் எழுதிய ரமணி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு 20 வருஷமாக களத்தில் போகிறப்பெல்லாம் ரமணியை பல தடவை பார்த்துருக்கேன். நாங்கள் அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தோடு இயங்கி இருக்கோம். அந்த தொடர்பில் தான் ரமணி என்னை இந்த நூல் வெளியீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் எனக்கு எது ஆர்வம் கொடுத்தது அப்படின்னா, எனக்கு இந்த கள ஆய்வறிக்கைகள் பண்ணுறாங்க இல்லையா தமிழ்நாட்டில், குறிப்பாக மார்க்ஸ் அவர்கள் பண்ணுவாங்க, இருளர்கள் மத்தியில் கல்யாணி ஐயா பண்ணுவாங்க. அதில் இருக்கிற அந்த உண்மையை கண்டறிந்து துல்லியமாக எழுதக்கூடிய அந்த ஆய்வறிக்கைகள் எழுதுகிறவங்க மேலே எனக்கு பெரும் மதிப்பு உண்டு. அது வேறு யாருமே செய்ய முடியாது. காவல்துறை, நீதித்துறை, அரசுத்துறை செய்யாத அனைத்து வேலைகளையும் அவங்க செஞ்சிருவாங்க. இந்த ஆணவ கொலை பற்றிய ஒரு ஆவணமாக இந்த நூலை நாம் கருதலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவில் இந்த நூல் ரொம்ப முக்கியமான நூல். எனக்கும் இந்த நூல் தேவைப்படுது. இது என்ன சொல்லுது அப்படின்னு நான் ஆர்வமாக இருக்கேன். ஆனால் என்னுடைய சில கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இவங்க என்ன பார்வைகள் முன் வச்சிருக்காங்க இந்த ஆணவ கொலைகளை பற்றி அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால நான் அதை முன்மொழிய முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ராமானுஜன் தோழர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி சிறப்பு சட்டம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம எல்லாரும் நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருக்கோம்.
ஆனா அண்ணல் அம்பேத்கர் வந்து கடுமையாக ஒரு பருந்து பார்வையில இந்திய சமூகத்தின் வரலாற்றை அகழ்ந்து ஆராய்ந்து ஒரு இனவரைவியல் ஆய்வெல்லாம் செஞ்சு தன்னுடைய முழு வாழ்க்கையையும் உழைப்பாக மாற்றி அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு என்று. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்து அல்ல, நான் இந்து மதத்திலிருந்து வெளியேறினாதான் உங்களுக்கு வந்து இந்த சாதி சார்ந்த இழிவுகள், வன்கொடுமைகள் அதுல இருந்தெல்லாம் நம்மளுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அவர் தீர்வை சொல்லிட்டாரு அப்படின்னு நான் நம்புறேன் ரொம்ப. அந்த தீர்வை அவருடைய முன்மொழிதல்களை நாம ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு மதிப்பு கொடுக்காத நிலையில வந்து இந்த ஆணவ கொலைகள் தொடர்வதாக நான் உறுதியாக நம்புகிறேன். நான் வந்து ஒரு எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அம்பேத்கர் இல்லாம நாம இன்னைக்கு இந்த புத்தக விழால கூட ஒரு அரங்கு வைக்க முடியாது. அதுதான் நம்மளுடைய முன்பலமும் பின்பலமும் நம்மளுடைய உரிமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப பார்க்க போனா இந்த ஆணவ கொலைன்றதுல வந்து அம்பேத்கர் கரெக்டா சொல்லிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த ஆணவ கொலையில எந்த வன்கொடுமையையும், ஒடுக்கப்பட்டவர்கள் மீதான எந்த வன்கொடுமையையும் சட்டத்தாலோ அரசாலோ எதனாலையுமே மாற்றி அமைக்க முடியாதுன்னு சொல்றாரு, எதனாலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப ஒரே வழி என்னன்னா, இந்த நிரந்தரமான அந்த என்ன நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுற இந்து மதத்திலிருந்து வெளியேறுவதுதான் இந்த வன்கொடுமைகளை, ஆணவ படுகொலைகளை வந்து தடுப்பதற்கான வழின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது ஒரு இழிநிலை. இது வந்து யாருமே தடுக்கலைன்னு ரமணி எதை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வந்து நான் கொல்லப்படும் போது, என்னை வந்து யாராவது அட்டாக் பண்ணும்போது, தாக்கப்படும் போது உடன் இருந்தவர் இவர் தடுக்கல அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல, அது எனக்கு கேள்வி இல்லை. ஏன்னா நான் இன்னும் படிக்கல. ஒரு சின்ன விஷயம் வச்சிருக்காங்க, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சிக்கல் அப்படின்னு அவங்க வரி சொல்றாங்க. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் தன்னை இந்து சமூகம்னு சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து ஆணவ படுகொலை என்ற இழிநிலையை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், வேற வழியே இல்லை. நீங்க என்னதான் நம்ம சிறப்பு சட்டம், சிறப்பு நீதிமுறைகள் என்ன கொண்டு வந்தாலும், நான் வந்து இந்து இல்ல, நான் இந்து மதத்தை சேர்ந்தவர், நீங்க எந்த மதத்துல வேணா சேர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அவர் இஸ்லாம வலியுறுத்துறாரு. 30 ஆண்டுகள் தன் வாழ்வின் பொன்னான நாட்களை புத்த மதத்திற்காக செலவிட்டு அவர் புத்த மதத்தை வலியுறுத்தி 10 லட்சம் மக்கள் வந்து அவரோடு சேர்ந்து புத்த மதத்துக்கு செல்கிறார். ஏன்னா இந்து மதத்தினுடைய வர்ணாசிரம வடிவமைப்பு வந்து அவ்வளவு கீழானது அப்படிங்கிறதுனுடைய ஒரு விஷயம்தான் இந்த ஆணவ படுகொலை. அப்ப நம்ம வந்து இந்த ஆய்வறிக்கையை வந்து இதை எதற்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்து மதம் வந்து எப்படி இவரையும் என்னையும் வந்து எதிரெதிரா நிறுத்தி என் தாயையே தூண்டிவிட்டு என்னை கொல்ல வைக்கிறது, என் தந்தையே தூண்டிவிட்டு என்னை கொல்ல வைக்கிறது என்பதற்கான ஒரு சாட்சியமா இது இருக்க முடியும். ஆனா வழின்னு வந்துட்டா நாம கடைபிடிக்க வேண்டியது அம்பேத்கர் சொன்ன வழிதான். அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த அளவுக்கு ஒரு பரந்துபட்ட பார்வையை, நீதிக்கான பார்வையை, அறத்தின் பாதையை நம் முன்னே வைக்கவில்லை. அந்த அளவுக்கு உழைப்பையும் மக்கள் மாண்பையும் கருதியவர்கள் யாருமே இல்லை இந்த இந்திய சமூகத்துல அப்படின்னு நினைக்கிறேன். ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவர் என்பதால தான் வந்து தமிழ் சமூகத்துக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கு. ஏன்னா அது சாதியை கொண்டாடுகிறது, இந்து மதத்தை கொண்டாடுகிறது. அதனால வந்து அம்பேத்கரை வந்து உள்வாங்கிக் கொள்வதில் கடுமையான சிக்கல் இருக்கு. இங்க வந்து இந்து மதம் சாதியின் வடிவமைப்பை புரிந்து கொண்டால் இந்த ஆணவ படுகொலைகள் ஏன் வந்து நிகழ்கிறது? நம்ம சொல்றோம் தமிழ் அறம் சொல்றோம், தமிழ் வாழ்வியல் சொல்கிறோம், எல்லாவற்றையும் சொல்கிறோம். அதெல்லாம் தாண்டி இந்த படுகொலை ஏன் நிகழ்த்தப்படுகிறது, என் மீதே என் தாயால் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு பேருதவியாக இருப்பது வந்து அண்ணல் அம்பேத்கரின் இந்த வழிமுறைகள் தான். நான் இந்து மதத்திலிருந்து வெளியேறுவேன், நான் ஏன் இந்து அல்ல, நான் இந்துவாக இருக்க மாட்டேன், இந்த மாதிரியான முழக்கங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு பகிரங்கமான புரிதல்னு நினைக்கிறேன். வெறுமனே அது வந்து ஒரு சாட்டை வீசல் கிடையாது. நாம் எல்லாவற்றையும் மதிக்கிறோம். வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் அவசியம் என்பதை எல்லாம் புரிந்து கொள்கிறோம். அதையெல்லாம் தாண்டி நம்மிடம் இந்த நூற்றாண்டிற்கு அவசியப்படுவது என்னவென்றால் நமது வாழ்வியலை அவ்வாறான ஒன்றாக மாற்றி அமைத்துக் கொள்வது என்று நினைக்கிறேன். நான் வந்து ரமணியின் அவர்களினுடைய கடப்பாட்டை, கன்விக்ஷனை, சோஷியல் கன்விக்ஷன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்களுடைய உழைப்பு எனக்கு தெரியும்.
அதன் பேரில் நான் இங்கே இருக்கிறேன். நான் இந்த நூலை வாசித்து விட்டு தான் மற்ற என்னுடைய பார்வைகளை முன்வைக்க முடியும். என்றாலும் அவருடைய இந்த உழைப்புக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள், பாராட்டுகள். தடுக்கல அப்படின்ற தலைப்பு வந்து எல்லா ஆணவ கொலைகள்லையும் பேசப்பட்ட ஒரு வார்த்தை. அது எல்லாருமே சொல்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை, சுத்தி கட்டார் எல்லாருமே வேடிக்கை பார்த்தவங்க தவிர யாருமே வந்து தடுக்கல. கௌசல்யா சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சிருந்தா கூட வந்து எங்களை வெட்டரை வந்து ஓடி இருப்பான். நாங்கள் வந்து ரத்த உலக நின்றுக்கும் போது கூட எல்லாரும் தூரம் வந்து வேடிக்கை தான் பார்த்தாங்க, யாருமே தடுக்கல அப்படின்னு. இப்போ வரைக்கும் அதுதான் நடக்குது. கரூரில் ஒரு நாவிதர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் பட்டப்பகலில் 12 மணிக்கு வந்து கல்லூர் அடிச்சே கொண்டாங்க. வட இந்தியாவில் தான் வந்து கும்பல் படுகொலைன்னு சொல்லுவேன். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ வந்து அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து நாவிதரை சேர்ந்த அந்த ஒரு அறிஞரன் ஒரு இளைஞர் அந்த ஒரு ஆணவக்கொலை பதிவுகள் பண்ணியிருக்காங்க. அது நடு ரோட்டில் நடந்தது. கல்லுல செருப்பில் அடிச்சு கொண்டாங்க. துடிக்க வந்து 1 மணி நேரம். அந்த இளைஞன் சாவறது வந்து 1 மணி நேரம் நடக்குது. அந்த 1 மணி நேரம் வீடியோ வந்து இப்போ இருக்கு எல்லா இடங்களிலுமே. காதலி கண்முன்னே நடக்கிற ஒரு கொடூரம். பொண்ணு வந்து செட்டியாருடைய சாதி. இந்த மாதிரி வந்து பட்டமங்கள்ல நடக்கிறது கூட அதே மாதிரி வந்து உடுமலை சர்க்கார் கொலை வந்து எல்லாருக்கும் தெரியும். பெண்களை எரிக்கிறது மூலம் அவங்க சொந்த சாதி இருக்கிற பெண்கள் வந்து இன்னொரு சாதியை வந்து திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலையும், தலித் இளைஞர்களை கொள்வதன் மூலம் அந்த சாதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து மீண்டும் வந்து சாதிக்காக வேற சாதி பொண்ணு பார்க்க கூடாது அப்படின்ற இந்த 2 ஒரு நோக்கத்தோடையும் வந்து இன்னைக்கு ஆணவப்படுகொலை வந்து நடக்குது. குறிப்பா வந்து தலித் இளைஞர்களும் கூடுதலாக வந்து பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த பெண்கள் தான் இன்னைக்கு அதிகமா வந்து கொல்லப்படுறாங்க. இந்த 2 பேர் தான் இன்னைக்கு வந்து விக்டிம்ஸ் ஆகிறாங்க. தலித் இளைஞர் கொல்லப்படும் பொழுது வெளியில வந்து ஒரு போராட்டங்கள் கூட நடக்குது. ஆனா பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த பெண்களை வந்து எரிச்சு பண்ணாங்க. நல்ல ஐஸ்வர்யான ஒரு பெண் 20 இரவு எரிச்சு பண்ணாங்க. ஆனா வெளியில வந்து எந்த அசைவம் ஒரு போராட்டம் கூட இல்லை, யாருமே பண்ணல. இன்னொன்று தீண்டாமொழி முன்னணி தோழர்கள் வந்து களத்தில் நின்று எல்லா ஆணவ கொலைகளுடைய விக்டிம்ஸையும் கொடுத்து அவங்க வழக்கு நடத்தி களத்தை வந்து நின்று பண்ணிட்டு இருக்காங்க. சொல்றேன் எல்லா கொலை வழக்குகளையும் நந்தி சுவாமி சுவாமியுடைய கொலை வழக்கையும் தீண்டாமொழி கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அமுலன்னு சொல்லிட்டு ஒரு ஆரணியில் கௌதம் வன்னியர் இளைஞர் வந்து கொல்லப்பட்டாங்க. அந்த அமுல் என்ற தலித் பெண்ணுடைய வழக்கை தொடர்ந்து அவங்க களத்தில் இன்னொரு கொலைகள் வந்து வழக்கு நடத்திட்டு இருக்காங்க. இது போல வந்து இந்த வந்து பல ஆய்வுகள் வந்து உண்மை என்ன, ஏன் இந்த கொலை நடக்குது, அது வெறும் வந்து சாதி மட்டுமா, பொருளாதார காரணிகள் இருக்கா, அவனோட குடும்ப பின்னணி இருக்கா, அரசியல் சாதியவாதிகள் மதவாதிகளுடைய பங்களிப்பு இருக்கா, அரசியலாக்கப்படுகிறதா அப்படின்ற இந்த மாதிரி நோக்கத்துல தான் வேற மாவட்டங்கள் நடந்த ஆணவ கொலைகளை தொகுத்து நான் வந்து ஆவணப்படுத்திருக்கோம். இது நான் மட்டும் செய்யறேன், என்னோட அமைப்பு செஞ்சது. சாதி ஒழிப்பு முன்னணி என்னோட அமைப்பு தான் வந்து தொடர்ந்து கலாய்ச்சி போகணும். இல்லை என்னோட அமைப்பு தோழர்கள் பல பேர் இருந்தாங்க, அவங்களுடைய பங்களிப்போடு தான் இந்த நூலை வந்து நான் பண்ணோம். நான் மட்டும் அதை செய்யல. இப்போ இந்த மாதிரி நூல் வந்து ஒரு ஆவணப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். கடந்த காலத்தில் வந்து எதுவுமே வந்து ஆவணப்படுத்த முடியாமல் போயிடுற ஒரு சூழல் இருக்கு. அதனால நிச்சயம் வந்து இதை ஆவணப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இந்த கட்டாயம் வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்கும், ஒரு பார்வையை கொடுக்கும் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக தான் இதை ஆவணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த புத்தகத்தை வந்து நான் கலாய்வுகள் வந்து தொகுத்து அமைப்பின் சார்பில் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு நான் வந்து முயற்சி பண்ணேன். தொழில் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய அழைப்பை ஏற்று இதற்காக நேரம் ஒதுக்கி வந்திருந்த தோழர் குட்டி ரேவதி, தோழர் வந்து சாமிநாதன், தோழர் முக்கியமாக இயக்குனர் கோவி நயினார், தோழர் கரண் கார்த்தி உள்ளிட்ட பல்வேறு தோழர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் மனமார்ந்த நன்றிகள். இந்த புத்தகத்தோடு என்ன கண்டென்ட் உள்ள இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் வந்து உடனடியாக மாதவ தோழர் வந்து அதை ஏற்றுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல போடுங்க, நீங்கள் கலாய்வு பண்ணியிருக்கீங்க, அமைப்போடைய வேலை அது, அதனால வந்து கட்டாயம் வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு மட்டும் சொன்னார். அது சொல்லிட்டு உடனடியாக வந்து அதை பதிப்பிக்கிறதுக்காக அனைத்து வேலையும் செஞ்ச தோழர் மாதவ், சிந்தன் புக்ஸ் பதிப்பகத்துக்கும் அது ஆக்கத்துக்கு உதவி செஞ்ச தோழர் மோகன், இந்த நூலை வந்து வடிவமைச்ச தோழர் ரேவதி இருக்காங்க, ரேவதி உள்ளிட்ட பல தோழர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ற தெரிவிச்சுக்கிறார். தோழர்களே எல்லாரும் வந்து படிக்கணும். இதன் மீதான கருத்துக்கள் விமர்சனங்கள் கட்டாயம் வந்து எல்லாரும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுதான் மேலும் கூட வந்து நம்முடைய கல ஆய்வுகளுக்கும் சாதி புரிதலுக்கும் இன்னொரு புதிய ஒரு பார்வையை வந்து கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நன்றி. அண்மையில் நடைபெற்ற மிக முக்கியமான விஷயம், நாம் சிறப்பு சட்டம் வேண்டும் என்பது சிறப்பு சட்டம் வந்தோன்னே எல்லாம் நின்றுவிடும் என்ற அர்த்தத்தில் இல்லை. ஆனாலும் பாதிக்கப்பட்டவர்கள் படக்கூடிய பிரச்சனைகள் துயரங்களை நாம் உணர்ந்த காரணத்தினால் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இப்போ கூட நமக்கு அனுசுயா ஒரு விக்டிம், அவங்க பாதிக்கப்பட்டவர்கள், சுபாஷினுடைய இணையர் கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் நடக்குது அந்த வழக்கு. சென்னையிலேருந்து நாங்கள் அவங்க கிருஷ்ணகிரி நீதிமன்றத்துக்கு அழைத்து போனோம்.
உடனடியாக நிகழ்ந்தவுடன் சமூகத்தில் ஒரு பரபரப்பு ஏற்படுது. ஆனாலும் கூட அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான ஒரு முயற்சிகள் என்று வரும்போது அதிலெல்லாம் நாம் இன்னும் கூடுதலாக கவன அங்கத்தையும் தீர்வையும் தர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு என்று தான் நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த புத்தகம் நிச்சயமாக அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பது மட்டுமல்ல, ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்கிற கோரிக்கை, அது ஒரு ஃபோக்கஸ்டாக அந்த கோரிக்கை இன்னைக்கு நாம் முன்வைக்கிறோம். அந்த கோரிக்கைக்கும் நிச்சயமாக வலு சேர்க்கும் என்பதை தமிழ்நாடு தினமுக முன்னணி சார்பில் தெரிவித்து ரமணி அவர்களுடைய முயற்சியை மனமாற பாராட்டி தெரிவித்தார்.